திரு புகழேந்தி, இப்போ உங்களுடைய தாய் கட்சி தான், எல்லாரும் வந்து திமுகவோட எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே அது மட்டும்தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? மாலை முரசு ஆட்சி நிலைக்காது, ஆட்சி கலைந்துவிடும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எப்படி சொல்றாரு? சொல்றாரு அவர் இப்பயும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே திரைமறைவில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சி செய்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? இது நாள் வரைக்கும் முன்னாள் இப்ப இருக்க அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அந்த முயற்சியில் இறங்கவில்லைன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க மாட்டோம், பின்னாடி எந்தவித சப்போர்ட்டும் வச்சுக்க மாட்டோம், நாங்க வந்து நிச்சயமா தனியா தான் போட்டிடுவோம் போவோம், இதெல்லாம் இடைத்தேர்தலிலே என்ன செய்வது என்பதையெல்லாம் பின்புறத்திலே இருந்து பேசுகிறார். அதனாலதான் அவர் அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, பிஜேபிக்கு இதுல சம்பந்தம் இல்லை, ஏன் உள்ள வரும்ன்றார். வாங்கினாடி நிச்சயமா வராது, ஒரு இடத்துல தான் வந்திருக்கு பிஜேபி, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஒரு இடத்தை கூட இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமோ பழனிசாமியோ திரைமறைவில் இருந்து விட்டு வைக்க தயாராக இல்லை. யார் யார் கிடைக்கிறாங்களோ இழுத்து போடலாம், எப்படி கவிழ்க்கலாம், நிலைக்காது என்பதனுடைய பொருள் என்ன? அதுதானே பொருளாக இருக்கும். ஆகவே அதை வந்து அமைச்சர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களும் சேர்ந்துதான் இதுல இருக்காங்க, இந்த பிக்சர்ல இருக்காங்க அப்படிங்கிறது அவர் இண்டிகேட் பண்றாரு. தமிழ் இல்ல, இது ஒன்ன சாக்கா வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் நீங்க சாதிச்சுக்கிறீங்க, நீங்க கட்சி மாறுறதுக்கு இது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுதான வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. கட்சி மாறுவதற்கு இல்ல ராஜினாமா செய்வதற்கு இத ஒரு காயினா பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதான உங்க மேல வைக்கக்கூடிய புகார். அதை மட்டும் தானே சொல்றீங்க, அதை தாண்டி வேற என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இது மாதிரி கட்சி ராஜினாமா தொடர்வது? அன்னைக்கே நான் தமிழ்கிட்ட சொன்னேன், இதே மாலை முரசுல உட்காந்து நீங்க ஆச்சரியமா கேட்டீங்க, இன்னும் பல பேர் போறாங்களான்னு கேட்டீங்க. இன்னும் 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்க நீங்க சொன்னீங்க. அது ஏன் நடக்குது, அது ஏன் இவ்வளவு தாமதமா நடக்குதுன்னு நான் கேட்கிறேன். ராஜினாமா செய்யணும், எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாருன்னா உடனே பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல மாலை முரசுல இந்த டிபேட் போகும்போது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அறிக்கையை பழனிசாமி விட்டால் நிச்சயமாக அடுத்த நிமிஷம் ராஜினாமா படலம் தொடராது, அதை நிறுத்திடுவாங்க. தலைமை மீது நம்பிக்கை இழந்து விட்டாங்க தமிழ். இனிமேல் இங்க இருந்து வேஸ்ட், இது ஒண்ணுமே நல்லபடியா எதுவும் முடியாது, திரும்ப எந்த சீட்டையும் ஜெயிக்க முடியாது, ஆகவே நம்ம வெளியில போலாம். ஆகவே இப்படி எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் அந்த தொகுதிக்கு இந்த இசைக்கே சுப்பையெல்லாம் சொன்ன மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுக்க முடியும், அந்த அடிப்படையில் நாங்கள் ராஜினாமா செய்திருக்கிறோம், திரும்ப வெற்றி பெற்று எங்களால் முடிந்தால் அந்த உதவிகளை ஏதாவது ஒரு கோணத்தில் செய்வோம் என்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம் இல்லையா? அப்ப எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு ஆளுங்கட்சியில சேர்ந்து 234 அவங்க வச்சுக்கிட்டு தமிழ்நாடே சுபிட்சமா இருக்கலாமே, இது என்ன கணக்கு? திமுக எப்படி ராஜினாமா பண்ணிட்டு வரும் தமிழ்? இல்லங்க, தொகுதிக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் நோக்கம். அப்படின்னா அப்ப எல்லாரும் இந்த வழியை பின்பற்றிக்கலாமே, ஒன்னும் தப்பு இல்லையே, மக்களுக்கு தானே. இல்ல இல்ல, இங்க பிரச்சனை அது இல்ல, இங்க வந்து உங்களுடைய தலைமை தான் பிரச்சனை. திமுக நான் நேரடியாவே கேட்கிறேங்க. இல்ல ஒரே நிமிஷம், மே 6ஆம் தேதி மாலை இந்த பேச்சுக்கள் வருது, மே 7 இந்த பேச்சு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ரத்தமும் சதையும் கொதிக்குது, இப்படி அவர் கேட்கலாமா அப்படின்னு 45 நாள் கழிச்சு உங்களுக்கு ரோஷம் வந்து ரொம்ப சுயமரியாதை பொங்கி ராஜினாமா செய்றீங்கன்னா இப்ப 45 நாள் ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு தோணாதான்னு கேட்கிறேன். இது தொடர்கிறது தமிழ். இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல இன்னொரு 4-5 பேர் ராஜினாமா பண்ண போறாங்க. அதுக்கு இதான் ரீசனா இருக்குமா? இல்ல தலைமை, இந்த தலைமை உருவிடாது, இனிமேல் இங்க இருந்த வேற வழியே இல்ல. இப்போ 25 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 25 பேருமே இந்த முடிவுல இருக்காங்க. 25 பேர் இங்க இருக்க போறது இல்ல, 25 பேரும் வெளியில தான் வராங்க. அது இப்ப இன்னைக்கு தங்கமணி என்ன பேசுறாரு கவனிச்சிங்களா? அவர் பேசும்போது முன்னாள் அமைச்சர் ரொம்ப நீட்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் மாத்திரம் இல்ல, சிவி சண்முகம், வேலுமணி பேசும்போது சொல்றாரு, தங்கமணி, சிவி சண்முகம், அப்புறமா விஜயபாஸ்கர் எல்லாரும் தான் எல்லா பதவியும் தான் எடுத்தீங்க, எடுத்த பின்னாடி அந்த மாவட்ட செயலரை கையில வச்சுக்கிட்டு உங்க சௌரியத்துக்கு ஏதோ கொடுத்தா என்ன நம்பி வந்தவங்க எல்லாம் ஏமாத்திட்டு நான் உள்ள வரணுமா, இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. இங்கதான் வார் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இப்ப மாலை முரசுல பதிவு பண்றேன். இது இண்டிகேஷன். இண்டிகேட் பண்ணுது என்னன்னா, எல்லாரும் வெளியில வர போற மறுபடியும்
பழனிசாமிக்கு மொத்தமா நாமம் போட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பேர் எதிர்ப்பா ஓட்டு போட்டாங்களோ அத்தனை பேரும் திரும்பி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இது ஜஸ்ட் இப்ப இண்டிகேட் பண்ணிட்டார் வேலுமணி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கோ நாளனைக்கோ மறுநாளோ இது இப்படிதான் நடக்கும், வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைமை மீது இருந்த நம்பிக்கை குறைந்ததை தாவேகா பயன்படுத்திக் கொள்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப அது குதிரை பேரமா இருக்காது. தாவேகா பயன்படுத்திக்குதுன்னா என்ன பொருள்ல சொல்றீங்க விஜயபாஸ்கர்? என்ன பொருள்ல சொல்றீங்க? தாவேகா அதை பயன்படுத்திக்குதுன்னா என்ன பொருள்ல சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஒரு கட்சி உள்ளே வரும் பொழுது வேண்டாம் என்று சொல்லுமா? இப்ப நீங்க தான் அவரை கேட்டீங்க, ஒரு கட்சிக்கு நாங்க சேர்றோங்க, ராஜினாமா பண்ணிட்டு வரோங்க, உங்க கட்சியில நீங்க சொல்றதை நாங்க கேட்கறோங்க, நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நாங்க ஒத்துக்கிறோங்க அப்படின்னு ஒரு கட்சிக்கு மாறி வரும் பொழுது வேண்டாம் வேண்டாங்க, நீங்களாம் வர வேண்டாங்க, இந்த கட்சிக்கு வர வேண்டாங்கன்னு எந்த கட்சி சொல்லும்? வைகோ அண்ணங்கிட்ட இருந்து இப்ப 2 எம்எல்ஏவை நிறுத்தி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம அன்னைக்கு பேசணும் ஒட்டக பேரமா குதிரை பேரமான்னு, அதுதான் அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. அந்தந்த கட்சிகள் எம்எல்ஏ கிடைச்சா போதும்னு சொல்லி திமுக ஒரு பக்கமும் கையாளுகிறார்கள். அதைத்தான் தாவேகாவும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வரவேற்கிறார்கள். ஆகவே ராஜினாமா படலம் தொடர்வதற்கு அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் காரணம், அவர்கள் தான் நியாயப்படுத்த வேண்டும், அதனுடைய காரணத்தை சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை எந்த விதத்தில் குறை சொல்ல முடியும்? நீங்க ஜெயிச்ச ஒரு 15 நிமிஷம் ராஜினாமா பண்ணாலும் ராஜினாமா தான் தமிழ். அது ராஜினாமா தாங்க. அது மக்களுக்கு செய்யற துரோகமோ கட்சிக்கு செய்யற துரோகமோ கிடையாதா? அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையாங்கிறது தான் கேள்வி. கட்சிக்கு, அதாவது நீங்க இந்த கேள்வியை முதல் மரியாதை சினிமா மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லி கண்டினியூஸா கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இல்லன்னு சொல்லல, அது இல்ல பிரச்சனை. இப்போ என்ன மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க? என்ன மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க? அப்ப இது துரோகம் இல்லையா? 15 நாள்ல ராஜினாமா பண்றது, 40 நாள்ல ராஜினாமா பண்றதெல்லாம் அப்ப என்ன டேர்ம்ல நீங்க சொல்லுவீங்க? சார் நாங்க நின்னோம் சார், இந்த தலைமையை நம்பி நின்னோம், நாங்க எலெக்டட் ஆனோம். ரெட்டையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னோம், வாக்குகள் போட்டாங்க. பழனிசாமிக்காக போடல. இது ஆட்சிக்கு வரும்னு தான் நாங்க முடிவு பண்ணி வந்தோம். ஆட்சிக்கு வரல, 3வது இடத்துக்கு போயிட்டார் பழனிசாமி. சரி, அதுக்காக ராஜினாமா பண்ணிடலாமா? அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க கட்சி விட்டு தூங்கிடுவீங்களா? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், ஜானகி ஜெயலலிதா சண்டை வரும்போது அந்த கட்சியில இதே ரத்தமும் சதையுமா இருந்தாங்க. திருப்பி இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை உச்சத்துல இருக்கும் போதும் அதே ரத்தமும் சதையுமா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு தோல்வி வந்த உடனே டக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டு ஐயோ என்னால முடியல அப்படின்னா நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் எடுப்புங்க, இல்ல ஒரு போர் நடத்துங்க, சட்ட போராட்டம் நடத்துங்க. கட்சியை நீங்க வளர்த்த கட்சி தானே, அதை கைக்குள்ள கொண்டு வாங்க. உடனே ராஜினாமா பண்ணிட்டு சில நாட்கள்ல தாவேக்கால போய் இணைகிறீங்கன்னா அப்ப அது அரசியல் லாபமா, இல்ல உண்மையிலே கட்சி மீதான, இல்ல எடப்பாடி மீதான ஒரு இதா, இல்ல அவர் மேல ஒரு காரணத்தை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்களா? இல்ல, இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன் தமிழ். நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இவர்கள் எடுத்த ஸ்டாண்டு, ஆதரவு தெரிவித்து வாக்களித்த இவர்கள் அங்கேயே உள்ள நின்று இவர் பொதுச் செயலாளருக்கு லாய்க்கு இல்ல, இவர் தகுதியற்றவர், வெளியில போன்னு சொல்லி அனுப்புவதற்கு இவர்கள் போராடி இருப்பதுதான் முதல் கடமையாக இருந்திருக்க வேண்டும். அப்புறம் தான் உங்க ராஜினாமா வர்றது. தமிழ் சொல்றதுக்கு நான் அதை டினே பண்ண தயாரா இல்ல. ஆனா அவர்கள் அதிலே மோதி பாருங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணி திரும்பி ரிட்டர்ன் அங்க போய் சேர்ந்து திருப்பி ரிட்டர்ன் போய் சேர்ந்த பின்னாடி அவர் சௌரியத்துக்கு இது சட்னி வேணாம், நீ சாம்பார் ஊத்திக்கோ, நீ மசாலா வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி, நீ துணை பொதுச் செயலாளர் வச்சுக்கோ, நீ அதை வச்சுக்கோன்னு கொடுக்குற அளவுக்கு நீங்க சொன்ன நெகமும் சதயமாக இருந்தவர்கள் தானே, உயிரும் உடலாக இருந்தவர்கள் தானே, கண்ணும் இமயமாக இருந்தவர்கள் தானே. அவர்கள் மீது ஏதாவது ஒரு பாசம் பற்றுன்றது ஒரு மனிதனுக்கு இருக்கா? தூக்கி எறிகிறது. ஆகவே அவர்கள் வேறு வழி இல்லை, தொடர்ந்து போறாங்க. தமிழ் இன்னைக்கு பதிவு பண்ணிக்கோங்க, தொடர்ந்து 15-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அதை பதிவு செய்கிறேன். இதற்காகத்தான் போகிறேன். யார் யார் போறாங்க அப்படின்னு